வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தாபா ஸ்டைல்ல ஒரு காலிஃப்ளவர் கிரேவி. இது வந்துட்டு சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, நான்கு, அப்புறம் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இந்த சூப்பரான தாபா ஸ்டைல்ல ஒரு காலிஃப்ளவர் கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்திக்கலாம். சீரகம் பொரிஞ்சிச்சு. இப்போ இதுல ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணது சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டோம். நான் வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டி பூவா எடுத்து இதை வந்துட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்ட தண்ணியில ஒரு ஹாஃப் குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது பாதி அளவுக்கு வெந்திருக்கு இந்த காலிஃப்ளவர். இது இருக்கட்டும். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுல இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேமை நல்லா லோ பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம இதில் மசாலாஸ்லாம் சேர்த்த போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். சோம்புத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். இந்த சோம்புத்தூள் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலை மாவையும் இதோட சேர்த்திடுங்க. இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ரொம்ப லோ பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரே ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டலாம். இந்த கடலை மாவு வந்துட்டு நல்லா வறுபடணும் எண்ணெயில், இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும் கடலை மாவு. இதை நல்லா வதக்கி விட்டலாம் அந்த எண்ணெயில். பேர்ன் ஆகாமையும் பார்த்திக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சுன்னா மசாலாஸ்லாம் பேர்ன் ஆகிடும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி. இப்போ அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்திடலாம். இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால நல்லா வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு மித்ததெல்லாம் சேர்த்திட்டோம்னா கிரேவி வந்துட்டு ஒரு பச்சை வாசனை அடிக்கும். இந்த தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் அது அப்படியே வதங்கட்டும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சிச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கேர்டு, கெட்டி தயிர் இது நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தயிர் இதில் சேர்த்திடலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கண்டிப்பாக தயிர் புளிச்சிருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் சேர்த்துனதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், இல்லைனா வந்துட்டு தயிர் பிரிஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி திரியாக ஆகிடும் கிரேவி. நல்லா எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த தயிரும் நல்லா இதோட வதங்கி வேகட்டும். திருப்பியும் ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு. இப்போ தயிரும் இதோட சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹாஃப் குக் பண்ணி வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவர் இன்னும் பாதி குக் ஆகணும், அதனால ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சேர்த்துறதுனால ஒரு மாதிரி பேலன்ஸ்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இந்த கிரேவிக்கு. நம்ம தயிர் தக்காளி எல்லாம் போட்டுக்கோம்ல, நல்லா கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அதுக்காக வேண்டி கொஞ்சமாக சர்க்கரை. இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வேகணும். ஒரு 7 நிமிஷம் பக்கமாக நம்ம வேக வைக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில். அப்பப்போ இடையில திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம். இப்போ 7 நிமிஷம் ஆச்சு நம்ம காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக நம்மளோட காலிஃப்ளவர் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு செம டெம்டிங்காக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கிரேவி. காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரு தாபா ஸ்டைலில். இதே சப்பாத்தி, ரோட்டி, ரைஸ் இல்லை தோசை இது கூட வேணாலும் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.